சொல்றாங்க சார். அத்தை முறைக்காதீங்க, அதான் கட்டி போட்டிருக்கோம்ல. என்னடா சொல்றாங்க எங்க அத்தை? அவங்க எதுக்குமே மசைய மாட்டேன்றாங்க சார். அப்படியா? மசிய வச்சிருவோம். விஸ்வம், 2 ஆம்பளை தடியனுங்க நின்னுக்கிட்டு ஒரு பொம்பளைய கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அசிங்கமல்ல உங்களுக்கு? நீங்க பொம்பளையோ ஆம்பளையோ அதெல்லாம் எங்களுக்கு விஷயமே இல்லை. உங்கள்கிட்ட ஊருப்பட்ட சொத்து இருக்கு, அது எங்களுக்கு வேணும். அதை தள்ளைனா உங்களை கட்டி வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காட்டுற டாக்குமெண்ட்ல கையெழுத்த போடுங்க, அவுத்து விட்டுறேன், வீட்டுக்கு போய்கிட்டே இருங்க. ஏய், ஒரு ஆளை கடத்துறது, அதுலயும் ஒரு பொம்பளைய கடத்துறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? என்னத்த சும்மா சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி விளையாடுறீங்க? ஆளை கடத்துறதுக்கே இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க. நாங்கள்லாம் கொலையவே அசாதாரணமாக செய்கிறவங்க. ஆள் கடத்துறதெல்லாம் எங்களுக்கு கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி. விஸ்வம், நீ நிலைமை புரியாம என்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்க. இப்ப எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. சொத்து விஷயத்துல நீ என் மேல கேஸ் போட்டிருக்கிறதுனால முதல்ல உன் மேலதான் சந்தேகம் வரும். என் ஹாஸ்டல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கா, தெரியும்ல உனக்கு? கண்டிப்பா மாட்டிக்க போற. ஒன்றும் நடக்காத. நீங்க வளர்க்குறீங்களே ஒரு பெண் சிங்கம், அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டரும் அந்த கொலகார பைய மகனும் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்து சாரு மேடத்தை எங்க வச்சிருக்கேன்னு என்னையவே மிரட்டினாங்க. ஐயோ எங்க அத்தையே காணாமா, இது தெய்வத்துக்கே அடுக்குமான்னு ஒரு சீனை போட்டேன். உங்க பென்சிங்க அதை நம்பி போயிருச்சு. அவெல்லாம் ஒரு ஆளு, அவ வந்து என்ன பிடிப்பான்னு நீங்க மிரட்டுறீங்க. என்னடா? ஆமா சார், அந்த பொம்பளை பெரிய சீனு. யாரை பார்த்தாலும் கண்ணத்துல பலார் நடிக்கும், அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிக்கிறோம். நானே எத்தனை ட்ரிப் அடி வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல. கேட்டீங்கல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும். அத்தை, எனக்கு உங்களோட வேற எந்த பகையும் இல்லத்த. உங்க சொத்து எனக்கு வேணும், அம்புடுதேன். நான் சொல்ற மாதிரி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், யோசிங்க. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்க ஆயுசு, அந்த 10 நிமிஷம் தான் உங்க ஆயுசு. யோசிங்க. வாடா, அத்தை யோசிங்க. யோசிச்சு பார்த்ததுல ஒரு சந்தேகம் சார். என்னடா, எங்க அத்தையை யோசிக்க சொன்னா நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? அது இல்ல சார், கையெழுத்து போட்டா நீங்க விட்டுறேன்னு சொன்னீங்க. அவங்கள வெளியில விட்டா வெளியில போய் கலாட்டா எதுவும் பண்ணிட மாட்டாங்க? பண்ணாம இருக்குமா? கண்டிப்பா பண்ணும். அப்புறம் எந்த தைரியத்துல சார் வெளியில விடுறேன்னு சொன்னீங்க? டேய், வெளியே விடுறேன்னு சொன்னேன், ஆனா விட மாட்டேன். கையெழுத்த போட்டா தான் விடுவாங்கன்னு அவ கையெழுத்த போடுவா. கையெழுத்த போட்டு பேப்பரை வாங்கின உடனே நாம அவளை அனுப்பிச்சிட வேண்டியதுதான். வீட்டுக்கு இல்லை, காட்டுக்கு. அத்தை கணக்கை தீர்த்துட்டு எங்கேயாவது ரயில்வே ட்ராக்ல கொண்டு போய் போட்டுற வேண்டியதுதான். நம்ம மேல சந்தேகம் வராதா சார்? வராது. எங்க அத்தையை கொன்னா அந்த பழி அந்த ஆர்த்தியோட அப்ப மேல விழும், நம்ம மேல விழாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானடா இவ்வளவு நாள் காத்திருந்தேன். அதோ பாருங்க, அது விஸ்வத்தோட பைக். அது விஸ்வோட பைக் தானே? ஆமா மேடம். நல்ல வேலை, மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சேன். சரி வாங்க போலாம். சூர்யா, பார்த்து அலர்ட்டா இருங்க. ஓகே மேடம். நம்ம கணிப்பு சரியா இருந்ததுன்னா அந்த விஸ்வம் சாரு மேம இங்கதான் அடைச்சு வச்சிருக்கணும்.
ஆனா அது எப்படி மேடம் நம்ம கன்ஃபார்ம் பண்றது? நம்ம உள்ள போறோம் இல்லையா? நம்ம உள்ள போறோம். அம்மா மட்டும் விஸ்வா கடத்தி வச்சுனா அவனை அடி அடிச்சிடும். அம்மா கூட்டு வரோம். சூர்யா, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி கிடையாது. உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இடத்த பார்த்தா அவங்க அலர்ட்டா இருக்க மாதிரி தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம். சரியா? ஓகே மேடம். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே சவுண்ட் கொடுங்க. சரியா? சரி. பத்திரம். ஓகே மேடம். ஜாக்கிரதை. போங்க. இந்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. கையெழுத்த போறீங்களா இல்ல கட்டையில போறீங்களா? விஸ்வம், நீ செய்யற விஷயம் என்ன விளைவுகளை கொண்டு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அத்தை, நான் யோசிக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் நான் யோசிச்சிட்டேன். நீங்க யோசிக்க வேண்டிய விஷயத்த மட்டும் யோசிங்க. உங்க ஹாஸ்டல்ல உங்களை நம்பி 4-5 பொம்பளை பிள்ளைங்க வந்து தங்கியிருக்கு. நீங்க இல்லைன்னா அதுங்கெல்லாம் எங்க போகும்? உங்க புள்ள சூர்யா இப்பவே தருதலையா சுத்துறான். நீங்களும் போய் சேர்ந்துட்டீங்கன்னா அவன் என்னவான்? உங்க பொண்ணு நிவிக்கு தலைப்புள்ள உண்டாயிருக்கு. நல்ல அம்மாவா கூட இருந்து நீங்க தலைப்பிரசவத்தை பார்க்க வேண்டாமா? வேற பிள்ளைகளெல்லாம் பார்க்க வேண்டாமா? கொல்றதுன்னு முடிவு எடுத்துட்டேன்னா உங்களை மட்டும்தான் கொல்லுவேன்னு நினைக்காதீங்க. உங்க புருஷன் புள்ள குட்டி எல்லாத்தையும் கொண்டுடுவேன். அப்புறம் ஆள் இல்லாத சொத்து ஆட்டோமேட்டிக்கா என் கைக்கு வந்துடும். சொத்து தான் பெருசுன்னு நான் நினைக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஈனப்பிறப்பு. ஆனா நீங்க அப்படியா? நீங்க ஒரு காவல் தெய்வம். சொத்துக்காக நம்பி இருக்கிறங்க வாழ்க்கைய சீரழிக்கிற பொறப்பா உங்க பொறப்பு. நான் சொல்றத கேளுங்க. பேசாம டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கும் நிம்மதி, உங்களை நம்பி இருக்கவங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. என்ன சொல்றீங்க? இது பாரு, நான் இப்ப கையெழுத்து போட்டா என்ன நீ விட்டுருவேங்கிறது என்ன நிச்சயம்? ஐயோ, நீங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் உங்களை அடைச்சி வச்சு நான் என்ன செய்ய போறேன்? உங்களை உருவா போட்டா திங்க போறேன்? கையெழுத்த மட்டும் போடுங்க. உங்களை எங்கேயாவது மெயின் ரோட்ல அழகா ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க போறேன். இல்லைன்னா உங்களை எங்கேயாவது ரயில்வே ட்ராக்ல தூக்கிட்டு போய் போட்டுட்டு போகணும். முடிவை சொல்லுங்க. சரி, எங்க கையெழுத்து போடணும்? சூப்பர் அத்தை, டக்குன்னு முடிவு எடுத்தீங்க பாருங்க. அதான் நீங்க. டேய், டாக்குமெண்ட் வேணா வர்றா மடையா போய் கட்ட ஊத்துறா. ஒரு நிமிஷம் அத்தை, கட்ட அவுத்த உடனே எங்கேயாவது தப்பிச்சு போலான்னு நினைச்சீங்கன்னு வைங்க, தலை துண்டா விழுந்துடும். அவருடா அத்தை புடிங்க. இந்தாங்க, முடிய கட்டி குடுறா. வாங்கிங்க அத்தை. போடுங்க, இங்க போடுங்க. நிவி, தலைப்புள்ள எதிர்ச்சி போடுங்க. கையெழுத்து போடாதீங்க மேடம். ஏய், அறுவாளை கீழே போடுறா.
போடுறா டவுன். வாங்க, எந்திரிச்சு வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஏய், நீ ஓவரா அழுது சீன் போடும்போதே நான் சந்தேகப்பட்டேன்டா. இந்த வேலையை நீதான் செஞ்சிருக்கணும்னு சந்தேகப்பட்டதுக்கு ஏத்த மாதிரியே பண்ணிருக்க. சரியா போச்சு. மேம், நீங்க போய் வண்டியில இருங்க. வா வா பண்ணு சைன் பண்ணு எடு பத்தட்ட எடு போடாதீங்க போடாதீங்க. ஏய் இங்க அம்மா கட்டிட்டீங்க. டேய் டேய் நாயே டேய் உயிரோட மாட்டடா டேய் ஆத்துல அடங்கு. டேய் 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 நிடா ஓடி குணலேமா குணலேமா போலாம் போலாம் அங்க என்னையா கணபதி, நெல்லூர்லேருந்து ஏதோ தகவல் வந்ததா சொல்கிறாங்களே, என்னையா விஷயம்? எஸ் சார், நெல்லூர் சப்ஜெக்டில் ஒரு கொலைக்கேஸில் உள்ள பண்ண 2 பேர் கண்டிஷன் பையில் வெளியே வந்திருக்கானுங்க. அப்படி வெளியே வந்த 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேராக சென்னை வந்திருக்கானுங்க. இங்கே அந்த 2 பேரையும் யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட அந்த 2 பேரோட ஃபோட்டோஸ், மற்ற கேஸ் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே எனக்கு நெல்லூர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க சார். அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே கன்ஃபார்ம் பண்ணலாம் தான் வந்தேன் சார். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது அவங்க தான். என்னதான் அவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் அனுப்புனாலும் நேரில் போய் விசாரிக்கிற மாதிரி வராதியா? நீ என்ன பண்ணுற, நேராக நெல்லூர் போகிற, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை பார்த்து எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு வந்துடுற, சரியா? ஷூர் சார், ஓகே. அப்புறம் கணபதி, அப்பப்போ என்ன நடக்குங்கிற விஷயத்தை எனக்கு அப்டேட் பண்ணியா? டிசி டெய்லி ஃபோன் பண்ணி ஏன் உயிரை வாங்குறாரு, புரியுதா? புரியுது சார். சுந்தரராஜ், நான் ஒன்று பண்ணுறேன். சார் சொன்னபடி நான் உடனே நெல்லூர் கிளம்பி போயிட்டு புதுசாக ஏதாவது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெல்லூர்லேருந்து அவங்க அனுப்புகிற ரெக்கார்டில் அக்யூஸ்ட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அவங்க நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு அக்யூஸ்ட்டை பற்றி தரோவாக என்கொயரி பண்ணுங்க. அப்புறம் அக்யூஸ்ட்டை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு எல்லா ஆங்கிள்ஸை பற்றியும் எழுதுங்க. நான் ஊர்லேருந்து வர்றப்போ என் டேபிளில் ஐ நீட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ். புரிஞ்சுது சார். இப்போ நான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த வே தானே? வாங்க, ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை இருக்கட்டும் சார், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். ஓகே ஓகே சார். அம்மா, ஐயோ எங்கம்மா போறீங்க? உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு? நாங்களாம் பதறி போயிட்டோம். எங்க மேடம் போனீங்க? உங்களை பார்க்காம நாங்க ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? வெளியில போயிட்டு நைட் வந்துறேன்னு சொன்னீங்களா மேம்? அதுக்கப்புறம் எங்க மேம் போனீங்க? நாங்களாம் பயந்துட்டோம். இல்லம்மா, ஒரு வேலையா பேங்க் மேனேஜரை பார்க்க போனேன். அப்படியே வக்கீலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு தான் செல்விக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் போனேன். போற வழியில விசுத்தோட ஆளுங்க என்ன காருக்குள்ள கடத்தி அவனுங்க இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டானுங்கம்மா. உங்களை எதுக்குமா அவங்க கடத்தினாங்க? எல்லாம் சொத்து பிரச்சனை தாம்மா செல்வி. ஐயோ கடவுளே. அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு தர சொல்லி என்ன மிரட்டினானுங்க. கையெழுத்து போட்டுட்டீங்களா மேடம்? இல்லம்மா, அதுக்குள்ள வானதி சூர்யா ஆர்த்திலாம் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. அந்த நாசா போனீங்களா சும்மா விடக்கூடாதுமா. அவங்கள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பெண்ணை நிமித்திட்டு விடணுமா? செல்விகா, ஏன் தொண்ணு பேசிட்டு இருக்கீங்க? மேம் ஏற்கனவே டயர்டா இருக்காங்க, அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும். சூர்யா, அம்மா கூட்டு போ. செல்விகா, நீங்க கூட போங்க. அம்மா, சுமித்ரா எங்க? அவங்க மேல தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா, மேம் எங்க அடிச்சு வச்சிருந்தாங்க? அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்களை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? கடத்தினவங்க என்ன ஆனாங்க மேம்? இங்க பார், பதறாத. மேம் வந்துட்டாங்கல்ல, எதுவும் ஆகல. எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். வா வா.
చెప్పండి. என் பேர் கணபதி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ். హలో కూర్చోండి సార్. தேங்க்யூ. ஃபோன் பண்ணி நீங்கள் வரேன்னு சொன்னதோ கேஸுக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி எடுத்து வச்சுட்டேன். இந்த கேஸில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த ஃபைலில் இருக்க. இந்தாங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சார், காஃபியா டீ? இல்லை சார், நான் வரும்போது தான் சாப்பிட்டேன். நோ தேங்க்ஸ். சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுற இந்த ரெட்டை கொலை கேஸில் இறந்து போன 2 பேருமே இங்கே உங்கள் லிமிட்டில் நடந்த ரெட்டை கொலை கேஸில் அக்யூஸ்டாக இருந்தவங்க. అద్దా నా ఫోన్లో సొన్నానే. ఇప్పుడు నాకు తలనొప్పి పోయింది. అవును, இங்கே கண்டிஷன் பைல சைன் பண்ணவங்க சென்னையில் எப்படி சத்தாங்க? இல்லை, அதை பற்றி தான் நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு போதுமான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. அதான் இங்கே தானே கிடைக்குமான்னு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு இங்கே நடந்த ரெட்டை கொலை கேஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? చెప్తాం సార్. ఆర్తి అని ఒక అమ్మాయి తంజావూరులో ఉన్న ఒక రైస్ మిల్ ఓనర్ కూతురు. ఆ అమ్మాయికి వాళ్ళ డ్రైవర్కి లవ్. 2 பேரும் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டாங்க. அங்கே இங்கே சுத்தி கடைசில నెల్లూరు నవాపేట ఏరియాలో ఆ అబ్బాయి ఫ్రెండ్ ఇంట్లో 2 దాక్కున్నారు. அவன் இந்த 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேங்கா சேர்ந்துட்டு கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு அவனையும் அவன் ஃப்ரெண்டையும் ஓட ஓட விரட்டி வெட்டி கொண்டுட்டாரு. அங்கே நான் போய் கையும் காலமா அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேஸ்ல இதுவரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதான் சார் இந்த கேஸ். பொண்ணு ஜாதி மாதிரி கல்யாணம் முடிச்சதுனால అబ్బాయికి అది பிடிக்கல. ఆలు వెచ్చి మాప్లను పోటీ తల్లిట. ఈ కేసులో చచ్చిపోయిన వాళ్ళిద్దరూ ఈ కేసులో 2 అక్వెస్ట్ గా ఉన్నవాళ్ళు అడియాల వందాంగా. அந்த ஹாஸ்டல் நடத்துகிற லேடி பேர் என்னன்னு சொன்னீங்க? చారులత. சாரு.